ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th and 11th 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு முக்கியமான ரெக்வெஸ்ட் ஃபார் பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் சொல்லுவாங்க. பையன் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம கஷ்டப்பட்டு காசு கட்டி படிக்க வைக்கிறோம். சில டியூஷன் சென்டருக்கும் அனுப்புகிறோம், அண்ட் ஸ்கூலுக்கும் அனுப்புகிறோம், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். இல்லைன்னு சொல்ல, எதுக்காகனா அவனுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா, சில பசங்க அந்த ஃப்யூச்சரை நோக்கி பயணித்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு யோசனை இருக்குது, நம்ம குடும்பம் கஷ்டப்படுறாங்க, நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, எல்லாருமே பார்த்திங்கன்னா அதை யோசிச்சு படிக்கிறோம். சில பசங்களுக்கு அந்த கஷ்டமெல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி பத்தாது. அவங்க அந்த மெச்சூரிட்டி லெவல் கம்மியாக இருக்கனால மட்டும்தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம பையன் கண்டிப்பாக தவறுகள் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் நம்பி தான் நம்ம எல்லாமே அவங்கள வழி நடத்தி கொண்டு போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் பேப்பரை கிடச்ச உடனே அவன் காட்ட மாட்டான். சில வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஃபாதர் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, மதர் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, யார் வேணாலும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் பயந்தே காட்ட மாட்டான். ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் சைன் கூட அவனே போடுறக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிற தப்பு தான், ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. ஸோ எப்போயாவது ஒரு நாள் மாட்டிக்குவான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் நான் சொல்கிறது ஒன்று தாங்க, நீங்கள் அந்த மாதிரி தவறுகளை பண்ணணும். தைரியமாக பேரண்ட்ஸ் கிட்டே போய் உங்கள் பேப்பரை காட்டுங்க. என்னடா உளறிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா மிக முக்கியமான ஒரு வீடியோ, ஒரு 5 நிமிஷம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு புரியும். நாளான்னைக்கு நமக்கு கோட்டையில் எக்ஸாம் பேப்பர் கிடைக்க போகுது, 10th 11th 12th. ஸோ இவங்க 3 பேர்த்துக்குமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டு எல்லாம் படிக்க சொன்னோம், எல்லாம் பண்ணோம், ஹெல்ப் பண்ணலாம். சிலவங்களுக்கு எல்லாம் 80% மாணவர்களுக்கு ஹாப்பி, 20% மாணவர்களுக்கு சில கொஸ்டின்ஸ் டஃப்பாக வந்தது, ஓகே. பட் லாஸ்ட் மினிட்ல எது படித்தாலுமே அது என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்லேருந்தே நல்லா படிங்க. அடுத்தடுத்த வரக்கூடிய மிட்டம் எக்ஸாம் அண்ட் ஆஃப் எக்ஸாம், இதுதான் நான் எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்க டைலாக்கு. பட் இந்த விஷயத்தில் பேப்பர் கிடச்ச உடனே பேப்பரில் மார்க் கம்மியாக இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம். இன்கேஸ் அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். நெக்ஸ்ட்டு என்னவோ அதை நம்ம யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இதை விட நம்ம இன்னும் கடினமாக உழைக்கணும். 70 எடுத்தியா, 80 எடுத்தியா, திரும்பவும் நம்ம 90 எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடினமாக உழை. அதுக்கு மேலே எடுக்கணும்னு சொல்லி நீயே போட்டி போட்டு படி. ஸோ ஆனால் ஒரு வேளை நீ ஃபெயில் ஆகிட்ட, இல்லை ரொம்ப மார்க் கம்மி, நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலை, நீ ஒரு 2-3 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்ட, ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், காரணம் நீ மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. டீச்சர்ஸை குறை சொல்லி எந்த பிரயோஜனம் கிடையாது. காரணம் என்னென்னா, ஒரு பாஸ் மார்க் கூட எடுக்க முடியலன்னா டீச்சர்ஸை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் போர்ஷன்ஸ் சில டீச்சர்ஸ் முடிக்கலைன்னா கூட அவங்க பாஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் சொல்லித்தராமலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ கட்டாயமாக கோச்சிங் அண்ட் டீச்சிங் என்னமோ அவங்க கொடுக்குறது என்னமோ ஓகே, அது பிடிக்கலனாலும் ஓகே, இல்லை சரியாக கொடுக்கலனாலும் ஓகே. ஆனால் நம்ம சைடில் ஒரு 35 மார்க் கூட எடுக்க முடியல. அது 12th ஒரு ஃபிசிக்ஸ்லாம் 15 to 20 மார்க் எடுத்தால் பாஸு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர்லாம். மேக்ஸில் 25 எடுத்தால் பாஸ். நம்ம அது கூட எடுக்க முடியலன்னா, நம்ம 12th and 11th அது கூட எடுக்க முடியலன்னா கட்டாயமாக நம்ம திரும்பி பார்க்கணும், என்ன பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம புக்கே தொடலை, நம்ம கரெக்டாக எதுவுமே படிக்கலை, எக்ஸாம் டைம் தான் படிச்சிருக்கோம். இதை நம்ம மனசில் கருதி நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அடுத்தவங்க மேலே பழி போடாமல் நம்மளே நம்ம தப்பை உணர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் தைரியமாக போய் காட்டுங்க. பேரண்ட்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த வீடியோ உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் காமிங்க. என்ன பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்ல போகிறேன்னா, தயவு செய்து அந்த பேப்பரை பார்த்து ரொம்ப கம்மியாக இருந்தாலோ, இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கை விட கம்மியாக இருந்தாலோ அவங்கள திட்ட வேணாம். ஏன்னா திட்டி எந்த பிரயோஜனமே இல்லை, அவன் படிக்க மாட்டான். ஏன்னு உங்களுக்கே தெரியும். அவனை திட்ட வெறுப்பு தான் ஜாஸ்தியாக வந்தவர். அவன் மெச்சூரிட்டி இல்லை, அவன் படிக்க மாட்டான், யோசிக்க மாட்டான். அடுத்தது அழுகலான்னு தான் பார்ப்பான், இல்லை எஸ்கேப் ஆகலாம் தான் பார்ப்பான், இல்லை மறைப்பான். நீங்கள் அடிப்பீங்கன்னே மறைப்பான், நீங்கள் திட்டுவீங்கன்னே மறைப்பான். ஸோ தயவுசெய்து அந்த பேப்பரை காட்டு சாமி, நான் அது என்ன தப்புன்னு ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் கேட்குறோன்னு சொல்லி வாங்கி பாருங்கள். அது என்ன தப்புங்கிறது ஒரு டியூஷன் கிளாஸஸ்லையோ இல்லை அந்த கிளாஸ் டீச்சர்ஸ்கிட்டையோ நீங்கள் பேசுங்க. பட் ஆனால் அந்த பையன்கிட்டையும் பேசுங்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி மனசு விட்டு பேசுங்க. அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட் மனசு விட்டு சொல்லுவான். ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அடிக்கவோ திட்டவோ நான் செய்கிறேன்னா பையன் சொல்ல மாட்டான். சார் அவன் அப்படி தான் திமிரு பிடிச்சவன், அவன் அப்படி தான் பண்ணுவான், விளையாட்டு புத்தி, அடித்தா தான் கேட்பான் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரண்ட்ஸ். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அவன் பயத்திலே காட்ட மாட்டான், பயத்திலே பேச மாட்டான், பயத்திலே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாட்டான். பாதி விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும், அவன் கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். மேபி அவனுக்கு சப்ஜெக்ட் புரியாமல் இருக்கலாம், வேணும்னு பண்ணுறது ஒரு கேசஸ் இருக்கலாம். ஆனால் சப்ஜெக்ட் புரியாமல் கூட ஃபெயில் ஆகலாம் சில பேர். ஸோ அதை என்னன்னு பார்த்து ரெக்டிஃபை பண்ணி தனி ஸ்பெஷல் கோச்சிங்லாம் அனுப்பி அவனை ரெடி பண்ணுங்கள். ஏன்னா 10th 11th 12th மிக மிக முக்கியமான பப்ளிக் எக்ஸாம்ஸ். ஸோ லைஃப் அதை நம்பி தான் இருக்குதுன்னு பேரண்ட்ஸ்க்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில பேருக்கு தெரியல, தட்டி எழுப்புங்க. ஸோ தயவுசெய்து பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாருமே மாணவர்களை திட்ட வேணாம். எனக்காக இல்லைனாலும் உங்கள் பையனுக்காக. ஏன்னா அந்த ஒரு 5 நிமிஷம் யோசிங்க. நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் தான், இல்லைன்னு சொல்ல. நம்ம அந்த பையன் ஒரு மார்க் கம்மியாக எடுத்துகிட்டு வந்தோடனே நமக்கு திட்டணும்னு தோணும். ஆனால்
என்ன சொல்கிறதுங்க, மனசை விட்டு நீங்கள் பேசி ஃப்ரெண்ட்லியாக விட்றா, நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு பாஸ் மார்க்காவது அட்லீஸ்ட் எடுத்து காட்டுறா, 5 சப்ஜெக்ட்டுமே ஃபெயிலாடா, 6 சப்ஜெக்ட்டுமே ஃபெயிலாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த டைமில் எனக்கு 4 சப்ஜெக்டாவது பாஸ் ஆகி காட்டுறா, அடுத்தது 20 மார்க் தான் எடுக்கிறியாடா ஒரு சப்ஜெக்டில், அடுத்த டைமில் 30 மார்க்காக எடுத்து காட்டுறா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி அப்படி சொல்லி என்கரேஜ் பண்ணிங்கன்னா அவன் மேலே வருவான். நீங்கள் ஒரேடியாக ப்ரெஷர் பண்ணி அமுக்குனீங்கன்னா 10 கொஷின் படி 20 கொஷின் படின்னு அமுக்குனீங்கன்னா அவன் படிக்க மாட்டான், அவனால் முடியாது. இதுதான் வந்து நடக்கும். ஸோ மண்டே கிடைக்க போகிற பேப்பரில் பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் சொல்லியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், டீச்சர்ஸ் வந்து அடிக்கிறாங்களோ இல்லையா அதெல்லாம் ஒரு விஷயம், அதை நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி தைரியமாக போய் வாங்கிட்டு வீட்டில் போய் காட்டுறா இருந்தால் காட்டுங்க, வீட்டில் போய் சொல்கிறா இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா சில ஸ்கூலில் பேப்பர் தரமாட்டாங்க, அதனால் சொல்லிவிடுங்க. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வரதுக்குள்ளே வீட்டில் உண்மையை சொல்லிவிடுங்க, உடச்சிருங்க. அப்படி ஏதாவது திட்டுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை காட்டுங்க, நான் ரெக்வஸ்ட் பண்ணதை அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா 10th வந்து தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல். ஒருவேளை நீங்கள் தமிழுக்கு இங்கிலீஷில் லீவ் இருந்தது, ஸோ அதனால் வந்து நீங்கள் 75+, 80+ எடுத்துருந்தீங்கன்னா சூப்பர் மார்க்கு. ஏன் சார் நீங்கள் மார்க் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த சினாரியோக்கு ஏற்ற மாதிரியும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் கொஸ்டின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரியும் நல்ல மார்க்கா அப்படிங்கிறது ஒரு சஜஷனுக்காக, பேரண்ட்ஸ்க்கும் தெரியணும் இல்லை, டீச்சர்ஸ்க்கும் தெரியணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு திருப்திக்காக, ஓ நம்ம எடுத்தது நல்ல மார்க்கா அப்படிங்கிறது. இதுக்கு மேலே எடுத்த நல்ல மார்க், இது கீழே எடுத்த கெட்ட மார்க்குன்னு சொல்லலை, பெட்டராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெட்டராக இருக்கணும், கம்மியாக எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கணும் அப்படின்னு. மேக்ஸ் வந்து 75+ எடுத்தால் சூப்பர், 100க்கு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டைமே இல்லாமல் தான் படிச்சிங்க. அடுத்த சயின்ஸுக்கு லீவே இல்லை, 75, 50 above எடுத்திங்கனாலே சூப்பர். அடுத்த சோஷியலில் 100க்கு 70 above எடுத்தீங்கன்னா அதுக்கும் லீவ் இல்லை. ஸோ இதெல்லாமே எடுத்துட்டிங்கன்னா திருப்தியாக இருங்க, மார்க் கம்மின்னு சொல்லி இது பண்ணாதீங்க. அதுக்கு கீழே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டன்ஷியல் போட்டு படிக்கணும்னு நினச்சி நான் சொன்ன மாதிரி தான் டைலாக் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஸோ அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். 11th 12thனா தமிழில் வந்து ஒரு 70+ எடுத்திருந்தால் ஓகே, இங்கிலீஷில் 70+ எடுத்தால் ஓகே, 90க்கு சொல்கிறேன், 90க்கு சொல்கிறேன் சரிங்களா. மேக்ஸில் 60+னால் ஓகே, மேக்ஸில் 60+ஆவது எடுத்திங்கன்னா அந்த வால்யூம் 1 ஓரளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஓகே, தைரியமாக இருக்கலாம். ஃபிசிக்ஸில் 70+னா 100க்கு சொல்கிறேன், அதாவது 70க்கு 40 ஓகேவா, அட்லீஸ்ட்டு அதையாவது தான். கெமிஸ்ட்ரிலையும் அப்படி தான், அதை பயாலஜிலையும் கம்ப்யூட்டர்லையும் அப்படி தான் சரிங்களா. நீங்கள் ஒரு 70 எடுத்திங்கன்னா டீசெண்டான ஸ்கோராக இருக்கும். ஒரு வேளை இதுலேருந்து கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா அங்கே என்ன தப்பு நடந்துச்சுன்னு பாருங்கள், எவ்வளோ லெசன்ஸ் முடிக்கலன்னு பாருங்கள், எந்த லெசன்ஸை நம்ம கரெக்டாக படிக்கலன்னு பாருங்கள், டீச்சிங் பிடிக்கலையா இல்லை உங்களுக்கு புரியலையா அந்த சப்ஜெக்ட்டு, அந்த சாப்டர் தெரியலையா அப்படின்னு சொல்லி நம்ம அரசியல் அலைஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கே நீங்கள் ஒரு வாரம் பண்ணிடாதீங்க, ஏன்னா அடுத்த செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் படிக்க வேண்டியதாக இருக்குது, அதுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இது முக்கியமான வீடியோ தான். யாரோ சொல்லுவாங்க கண்டென்ட் இல்லாமல் பேசுகிறான் பாரு அப்படின்னு, நீங்கள் என்ன வேணாலும் நெகட்டிவாக சொல்லிக்கோங்க, இது காலகட்டத்துக்கு முக்கியமான வீடியோ. ஏன்னா பாதி மாணவர்கள் கோட்டலி பேப்பர் கிடச்ச உடனே அங்கே டியூஷன் சார்கிட்டையும் கேட்டுறதில்ல, ஸ்கூல்லையும் காட்டுறதில்ல, யாருக்கிட்டையும் சொல்கிறதில்ல, அவன் மறைச்சிக்கிறான், ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் அவனே சைன் போடுறான். இது எவ்வளோ பெரிய தப்பு, இங்கிருந்தே அவன் தப்பு பண்ணுற ட்ரை பண்ணுறான். காரணம் பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லலை, பேரண்ட்ஸ் வந்து அடிப்பாங்க திட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தில் தான் அவன் பண்ணுறான். பட் ஆனால் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், கட்டாயம் உண்மையாக சொல்லிடுவான். அதை சொன்னதுக்கப்புறம் கோவப்படாமல் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்கள், தட்ஸ் இட். நல்லபடியாக படிங்க, முன்னாடியே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டுறேன், அட்லீஸ்ட் அதையாவது வீக் ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டாக கொண்டு போய் படிங்க சரிங்களா. நம்ம சேனல் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சொன்னதை மறந்துடாதீங்க. கட்டாயமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஒரு உதவியாக, அவங்களுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து அவனை அதட்டாதீங்க, கண்டிப்பாக பாசத்திலே அவனை கொண்டு வாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் அப்படி தான், அது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் அடுத்ததில் போய் ஃபெயில் ஆகிடுதுங்க. அது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு வேறு விதமாக கொண்டு போய் ஸ்ட்ராங் ஆகுங்க. சொல்கிறது சொல்லிட்டேன், ஏன்னா சிலவங்களுக்குலாம் நம்ம அட்வைஸ் பண்ணாடி பிடிக்காது. ஸோ ஓகேவா, ஸோ கண்டென்ட் இல்லாமல் பேசுகிறேன்னு சொல்கிறவனுக்கும் சரி, யாருக்காக இருந்தாலும் சொல்லி, இது ரொம்ப முக்கியமான வீடியோ ஓகேவா. தேங்க்யூ.